அடுக்குமர ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு வேலூர்ல இருக்கு. அங்க போயிட்டு எனக்கு தெரியாமலே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சைன் பண்ணிட்டாங்க. கையை வந்து எதுவுமே பண்ண முடியாதான், சரி பண்ண முடியாதான், அது வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது இல்ல எனக்கு கை வேணும். ஆட்டோக்கார அண்ணா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம இன்னொரு ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அந்த ஆட்டோல ஏறி உட்காந்தது ஞாபகம் இருக்கு. எனக்கு மேக்ஸ் நான் ரொம்ப பிடிக்கும், மேக்ஸ் டீச்சரும் பிடிக்கும். கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி அகரம் இருக்குமா, உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன். எங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் என் கை எங்க அம்மா அப்படின்னு கேட்கிறேன். வீட்டுக்கு தெரியாம சூசைட் அட்டன் பண்ற வரைக்கும் நான் போயிட்டேன். வீட்டுக்கு யாருக்குமே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் இதுல சொல்றேன். அகரம் இல்லைன்னா வந்து நான் இந்த இடத்துல வந்து உட்காந்து இவ்வளவு தைரியமா என்னால பேச முடியாது. தரத்தில் சமரசம் இல்லை, ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் SVS வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. என்னோட பேர் வந்து சுமித்ரா. என்னோட ஊர் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துல ஜவ்வாதமலைங்கிற ஒரு பிளாக்ல ஒரு சின்ன கிராமம், வீரப்பனூர் காட்டுக்கொல்லை அப்படிங்கிற ஒரு கிராமம். என் கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு 13 வீடு தான் இருக்கும். சின்ன சின்ன ஓட்டு வீடுகள், குடிசை வீடுகள் இப்படிதான் இருக்கும். அங்க வந்து ஒரு சின்ன ஒரு குடிசை வீடு தான் ஃபர்ஸ்ட் எங்களோடது இருந்தது. அது தாத்தா பாட்டி கட்டின வீடு தான். அதுக்கப்புறம் வந்து சொந்தமா ஒரு சீட்டுக்கு போட்டு இப்ப வீடு கட்டியிருக்கோம். அப்பா பேர் குப்புசாமி, அம்மா பேர் ராஜாமணி. எனக்கு 2 அண்ணங்க. 2 அண்ணனுக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. தங்கச்சி வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. எங்களோடது பார்த்தீங்கன்னா சின்ன வில்லேஜ் அப்படிங்கிறதுனால ஒரு சின்னதாக கொஞ்சோண்டு நிலம் இருக்கும். அந்த நிலத்துல வந்து நாங்கள் சின்ன சின்ன பயிர்கள் சாகுபடி செஞ்சு தான் நாங்கள் வந்து சாப்பிட்ற சாப்பாடும் இருக்கட்டும், நாங்கள் எந்த ஒரு அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுனா அதை வச்சு தான் நாங்கள் வந்து எல்லாமே பண்ணிக்கிருப்போம். அதுலேருந்து வர வருமானத்து மூலமா தான். வீரப்பனூர்ல வந்து 1 to 8 வரைக்குமே வந்து ஃபாரஸ்ட் மிடில் ஸ்கூல் இருக்கு. என்னோட வில்லேஜுக்கும் வீரப்பனூருங்கிற வில்லேஜுக்குமே வந்து டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர். ஒத்தையடி பாதை மட்டும்தான். நாங்கள் நடந்து போயிட்டு நடந்து வர மாதிரி தான் இருக்கும். மழை காலத்தில் அதுவும் சரியா வழி இருக்காது. எல்லாமே வந்து சேரும் சகதியுமாவே இருக்கும். பாதி வழி பார்த்தீங்கன்னா எல்லாம் காடாவே இருக்கும். நாங்கள் காட்டை தாண்டி போயிட்டு தான் படிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். சின்னதாக ஒரு குறுகலா ஒரு ஆறு இருக்கும். மழை டைம்ல அதில் ரொம்ப தண்ணி போகும். அந்த தண்ணி டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் ஈவினிங் டைம்ல வரும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க இந்த சைடு நிற்பாங்க. 2 பேர் வந்து கையை பிடிச்சி தான் எங்களை இந்த சைட்லேருந்து இந்த சைடு வந்து கூட்டிட்டு வந்து விடுவாங்க, வீட்டுக்கே கூட்டிட்டு போவாங்க. அப்படிதான் நாங்கள் படித்தோம். ஒரு 3வது படிக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, ஒரு விளையாட்டுத்தனமாக ஃப்ரெண்ட்ஸுங்க கூட எல்லாம் போயிட்டு சின்ன பழம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, வீட்டுக்கு தெரியாது, நான் வந்து பேகை வந்து வீட்டு திண்ணையில போட்டுட்டு போயிட்டேன். பசங்க கூட போயிட்டு என்ன பண்ணேன்னா, அந்த பழம் பறிக்க போகும்போது நல்லா பறிச்சிட்டோம். அப்போ வந்து என்ன போடுவோம்னா, பாவாடை சட்டை போடுவோம், பாக்கெட் இருக்கும், பாக்கெட்டில் நல்லா பறிச்சு போடுவோம். அப்போ என்ன பண்ணி திடீர்னு வந்து நாங்கள் 3 பேர் இருக்கும்போது அந்த கிளை வந்து ரொம்ப வெயிட் தாங்கலை. என்ன ஆச்சு அப்படின்னா, கிளை உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. அந்த சமயத்தில் எனக்கு எதுவுமே தெரியல. நான் ஏஞ்சி பார்க்கும்போது இந்த கையில் என்ன பண்ண, இந்த பக்கம் பாக்கெட் இருக்குன்னு இந்த பாக்கெட் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த பழம் வந்து கீழே கொட்டக்கூடாதுன்றதுக்கு இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த கை என்னாச்சு அப்படின்னா, என்னால் தூக்கவே முடியல. என்ன கை ரொம்ப வெயிட்டாக இருக்கு அப்படின்னு கை பார்க்கும்போது தெரியுது, இந்த முட்டியில் இருக்கிற எலும்பு வெளியே வந்து இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து ரத்தம் பிளட் வெளியே வரும்போது தான் வந்து கண்ணுலேருந்து தண்ணி வருது. அப்படி அழுதுட்டு உக்காந்துருக்கேன். எங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லலை. நான் எல்லாம் வந்து பக்கத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்து தூக்கி பாப்பாவுக்கு கை உடஞ்சிருச்சுன்ன உடனே எங்க அப்பா எங்கிருந்தோ ஓடி வராரு. ஓடி வந்து என்னை அடிக்கெல்லாம் கை வாங்கிட்டாரு. எதுக்கு இப்படி இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க, இப்ப பாரு நஷ்டம் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு பாதி வழியில வந்து நிற்கும் போது, எந்த ஹாஸ்பிட்டல் போகலாம், எப்படி போகலாம், எந்த ஒரு அவேர்னஸுமே வந்து எங்க வீட்டுல இல்லை. அப்போ அங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே இல்லை. அதனால வந்து யாரோ சொன்ன பேச்சை கேட்டு என்ன பண்ணாங்கன்னா, வீட்லயே இருக்கிற சின்ன சின்ன மருந்து வச்சு என்ன பண்ணாங்க, கட்டிட்டாங்க. கட்டின உடனே கட்டி ஒரு நைட்டு விட்ட உடனே என்னாச்சு அப்படின்னா, அந்த கை மறுநாள் அவுத்து பார்க்கும்போது கை ரொம்ப அழுகி போச்சு. ஒவ்வொரு கொப்புல எந்தெந்த பெருசு இருக்கும். அது பார்க்கும்போது சாப்பிட முடியாது. வீட்டில் இருக்கிறவங்களாம் அப்படி அழுதுட்டு இருப்பாங்க. அடுத்த செகண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கும் போது, சரி கை இப்படி ஆயிப்போச்சு, சரி நம்ம அடுத்தபடியா வந்து அடுத்த கட்டமா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி யாரோ ஒரு மூலியமா வந்து தெரிஞ்சு வெளியே வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது, முதல்ல நீங்க விரல் வந்து கொஞ்சம் லைட்டா என்ன பண்ணி அசைச்சு காமிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால் அது முடியவே முடியாது, நீ ட்ரை பண்ணுனாங்க. கொஞ்சோண்டு நீ அசைச்சா மட்டும்தான் என்னால் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டாக்டருமே வந்து சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக வந்து அடுக்குமர ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வேலூரில் இருக்குது. அங்கே போயிட்டு எனக்கு தெரியாமலே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சைன் பண்ணிட்டாங்க.
சைன் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து கன்சல்ட் கேட்குறாங்க, பாப்பா இந்த மாதிரி கையை வந்து எதுவுமே பண்ண முடியாதான், சரி பண்ண முடியாதான், அது வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஆட்டோக்கார அண்ணா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம இன்னொரு ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஆட்டோவில் ஏறி உட்காந்தது ஞாபகம் இருக்குது, பாதி வழியில் போனது எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு அதுக்கப்புறம் சுத்தமாக எதுவுமே ஞாபகம் இல்லை. கண்ணு முழிச்சு பார்க்கும்போது என் கை காணும், நான் வந்து ஐசியூவில் இருக்கேன். ஒரே அழுவ எங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் என் கை எங்கள் அம்மா அப்படின்னு கேட்குறேன். எங்கள் அம்மா எதுவுமே பதில் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லையே வந்து 20 நாள் இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த கைக்கு வந்து காயம் ஆறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து என்னோட தொடையில் இருக்கிற சதியை வந்து அறுத்து வச்சாங்க. எங்கள் அம்மா வந்துட்டு இல்லை எங்கள் பாப்பா தாங்க மாட்டா, அவள் சின்ன குழந்த, என்னோடதை எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு பிளட்டு கொடுத்தது எங்கள் அப்பா தான் என் பிளட்டு கொடுத்தாரு. நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ வந்து ஒரு 8 வயசு ஆகும். 8 வயசுல அந்த மாதிரி நடக்குது அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் நான் எப்படி வாழ போறேன், ஒரு கை இல்லாமல் எப்படி வாழ போறேன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு இது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லே வந்து ஒரு 20 நாள் இருந்தோம். கரெக்டாக அது வந்து சம்மர் ஹாலிடேஸில் நடந்ததுனால ஸ்கூல் ரீஓப்பன் கரெக்டாக மறுநாள் நான் வந்து ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். டவல் சுற்றி இப்படி போத்திக்கிட்டு போகிறேன். நான் எப்பயுமே கையை நான் வெளியே காட்டவே மாட்டேன். ஏதாவது ஷாலு டவல் எல்லாமே வந்து போத்திக்கிட்டு தான் இருப்பேன். அப்போ வந்து சாருக்கு நீ ஏன் டவல் போத்திட்டு இருக்க, நான் ஒன்று எடுத்து காமிக்கிறாங்க. அங்கே இருக்கிற சாரெல்லாம் அடிக்க வந்தாங்க, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு. போன ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எழுதி கொடுத்தாங்க, நம்ம யாருக்கிட்டையும் எந்த உதவியும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. மறுநாள் வந்து நான் எழுத ட்ரை பண்ணேன். லெஃப்ட் ஹேண்ட்லேயே வந்து எழுத ட்ரை பண்ணி இது வரைக்குமே வந்து நான் லெஃப்ட் ஹேண்டில் தான் எழுதுவேன், எல்லாமே லெஃப்ட் ஹேண்டில் தான் பண்ணிக்கிருப்பேன். அப்படியே கஷ்டப்பட்டு வீட்டுக்கு தெரியாமல் சூசைட் அட்டன் பண்ணுற வரைக்கும் நான் போயிட்டேன். வீட்டுக்கு யாருக்குமே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் இதில் சொல்கிறேன், யாருக்குமே தெரியாது. அந்த சின்ன வயசுல எனக்கு அப்படி ஒரு மைண்ட் செட் வந்துச்சு, நம்மளால வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்க பிறந்து வளர்ந்ததுல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. நடுவில் நாமளும் வந்து அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சூசைட் அட்டன் பண்ணலான்னு போயிட்டு அப்போ ஒரு யோசனை வருது, நீ எதுக்கு சூசைட் அட்டன் பண்ற, அந்த இடத்துல எப்படி ஸ்ட்ரைக் ஆச்சுன்னே தெரியல, நீ எதுக்கு அட்டன் பண்ற, நீ வாழணும், மற்றவங்களுக்கு முன் உதாரணமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அதை எடுத்து கீழே போட்டுட்டு அதுலேருந்து ஒரு போல்டா வந்து படிக்க ஆரம்பிச்சுவதான். 8வது முடிச்சுட்டு 9வது போய் படிக்கணும், ஹாஸ்டல்ல சேரணும். ஹாஸ்டல்ல போயிட்டு நம்ம தலை வரணும், ட்ரெஸ் துவைக்கணும், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப தயக்கப்பட்டு ஹாஸ்டல்ல சேர்க்கறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அம்மா நான் பார்த்துக்கிறேன், எல்லா வேலையும் என்னால் முடியும், நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 வருஷம் 9th-லேருந்து 12th வரைக்கும் ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணேன். அப்போ வந்து எங்கள் அம்மா சரி உனக்கு தலை வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து 9th ஸ்டாண்டர்டில் எங்கள் அம்மா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு மொட்டை அடிச்சு விட்டாங்க. அப்போ வந்து தலை வர பிரச்சனை இருக்காது, உனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. ஒவ்வொரு டைமும் வந்து வெளியே போகும்போதும் சரி, ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போகும்போதும் சரி, அவங்க போடுற ட்ரெஸ்ஸு போடும்போதும் சரி, ஒவ்வொரு இதுலையுமே வந்து நான் பார்த்து ரொம்ப மனசு வேதனை அடைஞ்சிட்டேன். நான் எல்லாருமே வந்து ஃபுல் கை ட்ரெஸ் போடுவாங்க, நான் மட்டும் ஆஃப் கை போடுவேன். அதுவே ஒரு மன கஷ்டமாக இருக்கும். அப்போல்லாம் வந்து எல்லாரும் saree கட்டுவாங்க, எனக்கு அப்போ வந்து saree கட்டணும்லாம் எனக்கு தோன்றதே இல்லை. ஆசை இருக்கும், ஆனால் நம்மளால முடியாது, அந்த கையை நம்ம வெளியே காட்டக்கூடாது. இப்போ வரைக்குமே வந்து நான் ஷால் போட்டுட்டு தான் மறைச்சிக்கிட்டு இருப்பேன். நான் இப்போ வரைக்குமே அந்த பழக்கம் எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக 12th முடித்தேன். 10th வந்து கேர்ள்ஸில் ஃபர்ஸ்டாகவும் ஸ்கூலில் செகண்டாகவும் வந்தேன். 12th 400 மார்க் எடுத்தேன். அப்புறம் 12th முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு ஒரு கைடே இல்லை எனக்கு, யாருமே வந்து வழிகாட்டுறதுக்கு அங்கே யாருமே இல்லை படித்தவங்களும். சரின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் என்ன ஆச்சுன்னா 12வது முடிச்சு நான் வந்து ட்ராப் அவுட் ஆகிட்டேன். அப்புறம் வந்து அது எனக்கு மேக்ஸ் நான் ரொம்ப பிடிக்கும், மேக்ஸ் டீச்சரும் பிடிக்கும். அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க, ஏதோ அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு எப்படியே தெரிஞ்சு அவங்க கான்டாக்ட் பண்ணுறாங்க. குமுதா, அவங்க பேர் வந்து குமுதா, அவங்க ஊர் வந்து சென்னை தான். அவங்க அங்கே ஜவ்வாது மலையிலே வந்து ஒர்க் பண்ணுறதுனால அங்கே வந்து வாடகை எடுத்து ரூம் தங்கியிருக்காங்க. அங்கே அவங்க வீட்டுக்கு வந்து கால் பண்ணி நீ வா நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு, இந்த மாதிரி அகரம் இருக்குமா, உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படி தான் லெட்டர் எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் எழுதி, இந்தபடி நீ எழுது, இதில் இந்த ஜெராக்ஸ் எல்லாம் நீ அட்டாச் பண்ணு அப்படின்னு சொல்லி
அந்த லெட்டர் எழுத வச்சு அதில் அந்த ஃபார்மெல்லாம் எல்லாமே வந்து பிரிண்ட் போட்டு அட்டாச் பண்ணி அந்த லெட்டர் வரைக்குமே எழுதி அந்த ஸ்டாம்ப் வரைக்கும் ஒட்டி இதை எடுத்துன்னு போய் போஸ்ட் ஆஃபீஸில் போடுமா, உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும் எங்கள் மேம் வந்து கைட் பண்ணதுனால அந்த போஸ்ட் ஆஃபீஸ் போய் கவர் போட்டு ஒரு 1 or 2 weeks கழிச்சு வந்து எனக்கு கால் வருது. அகரம்ல இருந்து எனக்கு கால் வருது. என்னன்னு வருது அப்படின்னா, இந்த மாதிரி சத்யபாமா காலேஜ்லேருந்து பேசுகிறோம் அப்படின்னு. சத்யபாமா காலேஜ்னு ஞாபகம் வருது. நான் டிவி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா சத்யபாமாவோட காலேஜோட பிக்சர் வரும். எனக்கு அப்பவே வந்து சத்யபாமா காலேஜ் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப பெரிய காலேஜ், நம்மளாம் அந்த காலேஜில் போய் படிப்போமான்னு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருந்திருக்கும். சத்யபாமா காலேஜ்லேருந்து கால் பண்ணவொன்னே அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் போய் காலேஜ் படிக்க போகிறேன், 1 வருஷம் படிக்காமல் வேஸ்ட் பண்ணிட்டேன், நம்மளோட வாழ்க்கையை வந்து படிப்பில் தான் இருக்குது, படிப்புலனா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, நான் போய் வெளியே படிக்க போகிறேன்னு ஒரு சந்தோஷம். ஒரு பக்கம் அப்பா அம்மா கிட்ட வந்து கன்சல்ட் கேட்குறேன் அப்படின்னா, இல்லை பாப்பா நீ சென்னை போகணும், சென்னைக்கு யாருக்குமே தெரியாது, எங்களை கூப்பிட்டு போய் விட தெரியாது, நீ சென்னையில் அவ்வளோ தூரம் போயிட்டு உன்னால எந்த வேலையுமே செய்ய முடியாது தனியா அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. இது வரைக்குமே நான் கடந்து வந்துட்டேன், இதுக்கப்புறம் என்னால் முடியும், என்னால் நகர்ந்து போக முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தைரியம் சொல்லிட்டு நான் வெளியே வர ஆரம்பித்தேன். நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுறப்போ 2020 பார்த்தீங்கன்னா பேண்டமிக் டைமு, கொரோனா டைமு, 2 வருஷம் ஆன்லைன்லேயே போச்சு. நாங்கள் வந்து சேம் டிபார்ட்மெண்ட்டு, காவியான்னு ஒரு ஃப்ரெண்டு சேத்பட்டில். அப்போ வந்து ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸு, எந்த ஒரு டவுட்டாக இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட தான் கேட்போம். லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் காலேஜ் வரணும், கொரோனாலாம் வந்து குறைஞ்சிருக்கு, நீங்கள் காலேஜ் வரணும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சு நின்றுட்டு இருக்கும்போது காவியா கால் பண்ணுறேன், நீ கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வா, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் கிளம்புறோம். வீட்டில இருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு போய் நிற்கிறோம். அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்க காரில் தான் கூட்டிகிட்டு போனாங்க. காரில் கூட்டிகிட்டு போயிட்டு காலேஜ் வரைக்குமே அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு, நானும் அவ்வளோ வந்து சேம் காலேஜ், சத்யபாமா காலேஜ் அப்படிங்கிறதுனால 2 பேருமே ஒன்றா போயிட்டு அட்மிஷன் போட்டு காலேஜில் ஜாயின் பண்ணுறோம். ஹாஸ்டலில் போய் இருக்கோம். அந்த லாஸ்ட் இயரில் எல்லா சப்போர்ட்டுமே அவள் பண்ணுவான். என்னை கூட்டு வர்றதுலேருந்து எல்லாமே அவள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்புறம் வந்து அகரம்லேருந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, சண்முக பிரியதர்ஷினி எங்கள் ரூம்மேட்ஸ். அப்புறம் வந்து ஷேக் ஷாகினா அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அவங்க வந்து மாற்றம் ஃபவுண்டேஷன்லேருந்து வந்திருந்தாங்க. நாங்கள்லாம் அகரம் ஃபவுண்டேஷன் எல்லாமே வந்து ஒரு ரூமில் இருப்போம், ஜாலியாக இருப்போம், ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்குவாங்க. இனி எந்த ஒரு குறையுமே அவங்க பார்த்துக்கவே மாட்டாங்க. இந்த குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறேன், நான் இருக்கேன் அப்படின்னு எல்லா ஹெல்ப்புமே அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக வந்து காலேஜ் முடிக்கிற டைமில் அகரம்ல இருந்து எங்களோட குரூப்புக்கு ஒரு லிங்க் வருது. என்ன லிங்க் அப்படின்னா, அகரம் நமது பள்ளி ஃபெல்லோஷிப் அப்படிங்கிற ஒரு 2 வருஷத்துக்கான ப்ரோக்ராம் எங்க நடக்குது அப்படின்னா நம்மளோட ஜவ்வாது மலையில. எதுக்காக இது சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அங்க வந்து ஒவ்வொரு பள்ளியிலும் பார்த்தாலுமே 100 பசங்க 150 பசங்க படிப்பாங்க. ஆனா ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா ஓராசிரியர் பள்ளியா தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ஆகும். அங்க வந்து டிராப் அவுட் அதிகமா இருக்கும், மைக்ரேஷன் அதிகமா இருக்கும். அதெல்லாம் நம்ம ரிட்டன்ஷன் கொண்டு வரணும், அதெல்லாம் நம்ம குறைக்கணும். அங்க வந்து கம்யூனிட்டி ரிலேட்டடாக நம்ம ஒர்க் பண்ணலாம். சில பேருக்கு ஜாதி சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறதுன்னு தெரியாது, ஆதார் கார்டு எப்படி வாங்குறதுன்னு தெரியாது, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னே தெரியாது. அதுக்கு நம்ம ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக அங்கே போய் இருப்போம் அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அதில் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணி, நேரில் போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் செலக்ட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் ட்ரைனிங் ஒரு 20-30 நாள் வந்து நாங்கள் அட்டன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜவ்வாது மலையிலே வந்து என்னோட ஊரில் நான் போய் ஒர்க் பண்ண போகிறேன்னா தைரியமாக வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு, காலேஜ் முடித்த அடுத்த செகண்டே வந்து என்னோட மலையில் இருக்கிற அரசு உண்டு உரிவிட தொடக்கப்பள்ளி கோவிலாண்டூரில் வந்து போய் நான் ஜாயின் பண்ணுறேன். 2 வருஷம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர். அங்கே போக்குவரத்து வசதி எதுவுமே இருக்காது, பஸ் இருக்காது. ஒரே ஒரு பஸ் மார்னிங் போகும், அந்த பஸ்ஸில் போயிடலாம். ஈவினிங் வரணும் அப்படின்னா ஆட்டோவில் தான் வரணும். அந்த ஆட்டோ இல்லைன்னா நைட்டு 8 மணிக்கு வரும், அந்த பஸ்ஸில் தான் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து நான் அந்த ஒத்தையடி பாதையில் அந்த காட்டு வழியில் நடந்து போக ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுக்காக இன்னும் 2-3 பேர் அங்கேயே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால நாங்கள் 3 பேரும் சேர்ந்து அங்கே வாடகைக்கு ரூம் எடுத்து அங்கேயே ஸ்டே பண்ணி 2 வருஷம் அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கரண்டாக வந்து இப்போ ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி குறியானூரில் வந்து 2 months வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பொண்ணுங்க படித்தாங்க ஒரு 6வது 7வது படித்தாலே வந்து அவங்க சைல்டு மேரேஜ் நடக்கும். பொண்ணுங்க விருப்பப்பட்டு அவங்க போய் தனியாகவே வந்து கல்யாணம் பண்ணுறதும் இருக்குது, பேரண்ட்ஸ் வற்புறுத்தலையும் வந்து கல்யாணம் பண்ணுறது இருக்குது. ஆனால் எங்களோட சூழலை தாண்டியும் வந்து நான் இந்த அளவுக்கு முன்னாடி ஏறி வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணமே வந்து அகரம் தான். அகரம் இல்லைன்னா வந்து நான் இந்த இடத்துல வந்து உட்காந்து இவ்வளோ தைரியமாக என்னால் பேச முடியாது. எனக்கு இந்த ஒரு கை இல்லைங்கிற சுச்சுவேஷன்லால நான் படிக்கணும், எனக்கு படித்தாதான் இந்த வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிற நம்பி நான் வெளியே வந்தேன்.
ஆனால் என்ன மாதிரி இன்னும் வெளியே வராமல் முடங்கி இருக்கிற நிறைய குழந்தைங்க வந்து எங்களோட ஊரில் இருக்காங்க. இப்போ நான் அவங்களுக்கு முன்னுதாரணமாக அங்கே போய் நிற்கிறேன். இதுக்கு காரணமே வந்து அகரம் தான். அந்த கல்ச்சரில் வந்து இப்போ சைல்டு மேரேஜ் நடக்குதுன்னா நான் நல்லா இருக்கேன், எனக்கு கை நல்லா இருந்துச்சுன்னா நான் அதே சுச்சுவேஷனில் தான் எங்களோட ஊரில் வந்து உட்காந்துருப்பேன். ஏதோ வந்து இப்போ கல்யாணம் பண்ணி ஏதோ ஒரு குழந்தையோ நிலத்துலையோ போயிட்டு வேலை பார்த்துட்டு இருந்திருப்பேன். இந்த சுச்சுவேஷனுக்கு வந்து உட்காந்து பேசுகிற நிலைமைக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா அகரம் தான் காரணம். இப்போ நான் பிஎஸ்சி பிஎட் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அடுத்தது வந்து டெட் டிஆர்பி வந்து எழுதி பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கில் போய் உட்காந்து என் ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணிக்கிருக்கேன். அது ரிலேட்டடாக இப்போ நான் வந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு காரணமாக எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது வந்து என்னோட டீச்சர் தான். என்ன மாதிரி வந்து நிறைய குழந்தைங்க அங்கே இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து வெளியே வரணும், நான் வந்து அங்கே உதாரணமாக இருந்து அவங்கள வெளியே கொண்டு வருவேன், உயர்ந்தோம் உயர்த்துவோம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை மட்டும் மனசுக்குள்ளே எப்பவுமே வச்சுக்கிட்டு குமுதா டீச்சர் அவங்க எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க மூலியமாக தான் இப்போ நிறைய பேர் வந்து அகர்வலம் படிச்சிருக்கிறதே வந்து அவங்க தான் காரணம். எனக்கு தெரியாது நிறைய பேர் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது, நான் மட்டும்தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடியே வந்து அவங்க மூலியமாக தான் நிறைய பேர் வந்து அகரமில் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. நானும் படித்து டெட் டிஆர்பி எழுதி பாஸ் பண்ணி எங்கள் குமுதா டீச்சர் போல் நானும் வருவேன். ஆண்டுகள் பாரம்பரியம், 5 தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ். ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ்பிஎஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. இன்றே கேட்டு வாங்குங்கள்.